Hello viewers, welcome to my samayal. இன்னைக்கு இந்த வீடியோல ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பானை ஹீட் பண்ணிட்டு 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்போ இது கூட 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா ரவை கலர் மாறிடும். இந்த லட்டு செய்ய 5 நிமிஷம் போதும். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அரை கப் ட்ரையான தேங்காய். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுறீங்கன்னா அதை பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பவுடர் பண்ண சுகரை சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். ஃபைனலாக 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சூடாறின உடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக ஆறின உடனே உருண்டை பிடிக்கக்கூடாது. வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.